ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஏஜ் லிமிட், ஃபீஸ் அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் எத்தனை வேக்கன்சி, இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் போடுவாங்க, மேபி ஆர் அதர் ஸ்டேட்டில் கூட போடுவாங்க, மும்பை, கொல்கத்தான்னு. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 போஸ்ட்டு. இதில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு 15 போஸ்ட்டும், அசிஸ்டண்ட் ஃபைனான்ஸுக்கு வந்து 12 போஸ்ட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 15 போஸ்ட்டு. அதில் வந்து யூஆருக்கு வந்து 7, ஓபிசிக்கு வந்து 4, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1 அண்ட் தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 அண்ட் தென் அசிஸ்டண்ட் ஃபைனான்ஸ்க்கு வந்து 12 போஸ்ட்டு. இதில் வந்து யூஆருக்கு 9, எஸ்சிக்கு 2, இடபிள்யூஎஸில் 1. அதை தவிர வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க செப்பரேட்டாக. அண்ட் தென் பிடபிள்யூடி இருந்தால் ஒரு போஸ்ட்டு. அதுலேயே வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 4 சொன்னோம் பார்த்தீங்களா. இண்டிகேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அது இல்லாமல் மும்பை கேம்பஸ், கொல்கத்தா அண்ட் தென் விசாகப்பட்டினம், கொச்சி அந்த ரீஜன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து உங்கள் ஏஜ் வந்து 35க்கு மேலே இருக்கக்கூடாது, 35 கீழே தான் இருக்கணும். அண்ட் தென் இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கும் அசிஸ்டண்ட் ஃபைனான்ஸுக்கும் வந்து 120 மார்க் எக்ஸாம் நடக்கும். இதுதான் சிலபஸ்ஸு. ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் மேக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ்க்கும் அதே தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸேஷன் அண்ட் தென் எலமெண்ட் ஆஃப் ஐடி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் வரும். அண்ட் தென் இது வந்து பர்டன். அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் 30 மார்க்குக்கும், பார்ட் 2ல் வந்து 90 மார்க்ஸ்க்கும் நடத்துகிறாங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ்க்கு வந்து பார்ட் 1ல் 30 மார்க், பார்ட் 2ல் 90 மார்க், டோட்டலாக 120 மார்க் நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 120 மார்க்கு 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 தான் நெகட்டிவ் மார்க்கு, ராங் ஆன்சர் இருக்குது. இதுக்கான எக்ஸாம் சென்டர் அப்படி எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, லக்னோ, பாட்னா, கொல்கத்தா, குவாஹாட்டி, ஹைதராபாத், சென்னை, கொச்சின், பெங்களூர், மும்பை, போபால், ஜெய்ப்பூர். நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து சென்னை மட்டும் தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எந்தெந்த சென்டர் அப்படின்னு. இது வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நியர் எக்ஸாம் வரும்போது. அண்ட் தென் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 15 உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வச்சுருவாங்க. இதுக்கு வந்து ப்ராசஸ்லாம் சீக்கிரம் நடக்கும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் இந்த எக்ஸாமுக்கு போகிறப்ப மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மொபைல் பேண்டுன்னு. இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வெப்சைட்டு www.imu.edu.in. இது இங்கே தான் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ வந்து நல்லாயிருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. அண்ட் தென் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தாலும் ஃப்ரீ. அதர் தென் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸு. எஸ்சி எஸ்டி இருந்தால் உங்களுக்கு வந்து 700 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கான எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த மந்தோடு முடியுது. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் தென் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். உங்களுக்கு இல்லைன்னா கட்ட தேவையில்லை, சப்மிட் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.